ஓகே கைஸ், தேர்ட் வீக்குமே கோல்டு ட்ரேட் பிளான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்லி சார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மண்டே டியூஸ்டே நியூஸஸ் எதுவுமே இல்லை, வெனஸ்டே எதுவும் கிடையாது, தேர்ஸ்டே மட்டும் நியூஸ் இருக்கு. நமக்கு தேவை பற்றி கோல்டு வந்து பையில் தான் இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, டாலர் வீக் அண்ட் ஆகுது. 50.2 49.9 டாலர் வீக் ஆகுது. அகைன் 50.8 50.7 வீக் ஆகுது. அவ்வளோதான். கிளைம்ஸ் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, என்எஃப்பி, சிபிஐ, எஃப்ஓஎம்சி, அப்புறம் பவுல் ஸ்பீச், இந்த மாதிரி நியூஸை தவிர்த்து வேறு எந்த நியூஸுமே உங்களுக்கு பெருசாக வாலட்டைல் வந்து மார்க்கெட் அடிச்சிடாது. இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். எப்போனா கிளைம்ஸ் கொஞ்சம் வாலட்டைல் ஆகிறது வாய்ப்பு உண்டு. டேட்டா கொஞ்சம் யூஸாக இருக்கணும், இல்லை ஒரு ஆவரேஜ் மாடரேட் டேட்டாவாவது இருக்கணும். இங்கே என்னவோ 227க்கு 229க்குலாம் எதுவுமே ஆகாது. ஓகே, நம்ம தேர்ஸ்டே மட்டும் நியூஸ் இருக்குது, அப்போ மட்டும் கொஞ்சம் 6 மணிக்கும் 7:15க்கும் ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் நல்லது. நான் நியூஸை பார்த்து நீங்கள் ஒதுங்கிருக்கணும்னு சொல்ல வரல. ப்ராஃபிட் ரூல்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 6 மணிக்கு நியூஸ் வருதுன்னா 5:56 6 வரைக்கும் ட்ரேட் பண்ணக்கூடாது. பிஃபோர் 5 மினிட்ஸ் அண்ட் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட், ஆஸ் யூஸ்வல் இப்போதைக்கு வந்து டாலர் மேலே எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்குது, பயங்கர ப்ரெஷர். டாலர் வந்து வீக் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ டாலர் வீக் ஆகுது. அப்போ அந்த கரன்சியோட காசுல எங்கே வரும் அவுட்ஃப்ளோ? எதனா ஒரு இடத்துல வந்து பணத்துக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், சும்மா வச்சிருந்து போஜனம் கிடையாது. அப்போ சேஃப் அசட் ஆன கோல்டுக்கு தான் எல்லாமே மாற்றுவானுங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்தோடனே ஐஆர்எல்ல மார்க்கெட் இருக்கா இல்லை இஆர்எல்ல மார்க்கெட் இருக்கான்றத பார்க்கணும். எக்ஸாக்டாக மார்க்கெட் உங்களுக்கு ஐஆர்எல்ல நிற்குது, இஆர்எல் நிற்குதுன்னா அங்கே ஒரு கன்சல்டேட் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அங்கே மூவ் ஆகும். ஓகேங்களா? இல்லை ஆல்ரெடி போன வாரமே, இப்போ இந்த வாரமே, இது போன வாரமே தொட்டுருச்சு, சந்தோஷம். அப்போ இந்த வாரம் நம்ம எடுத்தோட எக்ஸ்பென்ஷன் எதிர்பார்க்கலாம். என்ன ஆல் டைம் ஹைல இருக்கும், அதனால ரொம்ப அக்ரெசிவாக நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ட்ரேட் பண்ணோம், இன்னும் அடி வாங்கிடுவோம். இந்த ஐஆர் மார்க் பண்ணி வைங்க. இது நீங்கள் டெய்லி டைம் ஃப்ரேமில் போகும்போது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கூட இருக்கலாம் கிளியரா. இப்போ டெய்லியில் இந்த இடத்துல இருக்கு, இது பார்த்தாலே தெரியும் டிஸ்கவுண்ட் வரையும் வந்திருக்குன்றது. தெரியலன்னா ஜஸ்ட் ஃபியூ ட்ரா பண்ணி பாருங்க, லோ டு ஐ. ஓகே, 0.5ல இருக்கக்கூடிய ஒரு டே டைம் ஃப்ரேம் ஐஆர்எல்ல மார்க்கெட் ரீச் ஆகிருக்கு. ரீச் ஆகிட்டு கரெக்டாக போன வாரத்தில் டர்ஸ்டே லோ வச்சுட்டு ஃப்ரைடே கொஞ்சம் ஏறி இருக்கு. இப்போ நம்ம மண்டே என்ன எதிர்பார்க்கலாம்? இது எல்லாமே ஈக்குவலைஸ், 1 2 3 4 இது நாலுமே ஈக்குவலைஸ். இதை தாண்டி கொஞ்சம் மேலே போயிட்டு நெக்ஸ்ட் இந்த டார்கெட் பண்ணலாம், இந்த டார்கெட் பண்ணலாம். ஆல் டைம் ஐ திருப்பி பிரிண்ட் பண்ணி மார்க்கெட் 3500 தாண்டி போகுமா? போகும். ஆனால் அது உடனே போகுமா, இல்லை இங்கே கொஞ்ச நேரம் கன்சிடரேட் செஞ்சுட்டு போகுமான்றது நம்மளால ஷுவராக சொல்ல முடியாது. மேபி யுக்ரைன் அந்த ரஷ்யா கொஞ்சம் பீஸ் ஏற்பட்டால் லைட்டாக கன்சிடரேட் ஆகிட்டு அப்புறம் பொறுமையாக போகலாம். ஆனால் இப்போ டாலர் பண்ணுற வேலைக்கு கோல்டு சீக்கிரமாக மேலே போயிட்டு தான். சரிங்களா? ஃபண்டமெண்டலாக சொல்கிறேன் நான். ஃபோரஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது ஈக்குவல் லோ, இதுவும் ஈக்குவல் லோ. ஸோ அதை எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு என்ட்ரி ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு தான் ஃபார்ம் ஆகுறான், அது சும்மா ஃபார்ம் ஆகலை. இது வந்து டே ஐயா இருக்கு. இது எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி 4 ஹவர்ஸ்ல சொன்னாலும் 4 ஹவர்ஸ்லையும் பாருங்க ஒரு 4 ஹவர் எஃப்இஜி இருக்கு. ஓகேங்களா? அந்த எஃப்இஜி உங்களுக்கு எம்எஸ்எஸோட வந்து ஃப்ரைடே முடிச்சது மார்க்கெட்டை. நீட் மார்க்ல இருக்கு. ஓகே, இங்கே பாருங்க, இது டர்ஸ்டே ரீச் ஆகிட்டு நல்லா அங்கே இந்த ரீச் ஆகி உள்ள வந்து இந்த ஃபெராலி கேப் இன்வெர்ஷன் கூட எடுத்துக்கலாம். இது இன்வெர்ஷன், இது ஓபியா இருக்கலாம், இந்த ஃபெராலி கேப் எதுனாலும் ஓகே தான். ஒரு நல்ல பீரியட் ஒன்று இங்கே தான் ஃப்ரைடே முடிஞ்சுது. ஸோ அப்போ மண்டே வந்து நோ டவுட் என்ட்ரி கம்பல்சரி நீங்கள் பை பார்க்கறது கரெக்டான டைரக்ஷன் தான் சொல்ல வரேன். ஏன்னா உங்களுக்கு தேவையான மேனிப்புலேஷன் இந்த லோஸ்லாம் எடுத்து இங்கே வந்து தொட்டாச்சு மார்க்கெட். உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. டே ஐஆர்எல் இருந்தும் போகுது. இதுக்கு மேலே நமக்கு ஐஆர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்லாம் ரொம்பலாம் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் 1 hour சொல்ல போங்க. டிடிஓ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் டிடிஓ மார்க் பண்ணுறது. டிடிஓ 9:30 AM தான், 9:30. ஓகே, அதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிடிஓக்கு கீழே தான் பை என்ட்ரி கிடைக்கணும், டிடிஓக்கு மேலே தான் செல் என்ட்ரி கிடைக்கணும். புரியுதுங்களா? இது மார்னிங் ஏஷியன், அதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு எக்ஸ்பான்ஷனே கொடுத்துட்டான் இங்கேருந்து இது வரைக்கும். அப்படி என்ன எதிர்பார்க்கலாம்? அகைன் உங்களுக்கு ஒரு 0.5 வரலாம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமே அங்கே. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. உடனே என்ட்ரி கிடைச்சிடாது, அன்றைக்கே என்ட்ரி கிடைச்சிடாது. கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் என்ட்ரி கிடைக்கும். நம்மளுக்கு தேவை எதனா ஒரு பீரியடே வந்தால் தான் இங்கே மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்க முடியும். இல்லை டிடிஓ கீழே வந்து க்ளோ ஸ்வீப் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம்.
அதுக்கு நீங்கள் லண்டன்லேயும் நியூயார்க்லேயும் எம்எஸ்எஸ் இருக்கான்னு 15 மினிட்ல செக் பண்ணுங்க, பொறுமையாக செக் பண்ணுங்க. ஏன்னா நவ்வே டேஸ் ஏஷியன் மார்க்கெட்டு ரொம்ப வாலடைல் ஆகிடுது. ப்ளஸ் 1% நகர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு லண்டன்லாம் ஒன்றுமே இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும். இதே பாருங்க 1.3% இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கைஸ் மார்க்கெட்டு. அப்படியே சுத்தும், கன்சல்டேட் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் இப்போ 11:30 உள்ள வரீங்க, எதுவுமே இல்லை. இங்கேருந்து 3 o'clock வரைக்கும் ஓகே, நோ என்ட்ரி. மண்டே என்ட்ரியே கிடையாது. அதே ஏஷியனுடைய ஹை டு லோக்குள்ள அதே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. ஓகேங்களா, இங்கே நம்ம எதுவும் பெருசாக என்ட்ரி பார்த்து ப்ராஃபிட்லாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கன்சல்டேட் கேண்டிலாக இருக்கிறது வாய்ப்பு உண்டு. மண்டே ஸ்டில் உங்களுக்கு இன்னும் இந்த ஐஸ் எடுக்கல, மார்க் பண்ணி வைங்க எல்லாம் உங்கள் டார்கெட்ஸ். இந்த ஐ உங்கள் டார்கெட், நெக்ஸ்ட் லெவல் இந்த 2 பாடிஸ் உங்கள் டார்கெட், அதுக்கப்புறம் இது உங்கள் டார்கெட்டு, அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது மேபி உங்களுக்கு 4 ஹவர்ஸில் போகும்போது லைட்டாக மாறின மாதிரி தெரியும். ஏன்னா அங்கே ஐஸ் அண்ட் லோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் இந்த மாதிரி தெரியும். ஏன்னா வந்து நம்ம பாடி மார்க் பண்ணிட்டு வந்தோம், இங்கே இந்த மாதிரி இருக்குல்ல, இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து விக்கில் வைக்காதீங்க, பாடி வரையும் வைக்க போதும். இது போல் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் டார்கெட் ரீச் ஆகிறது பார்க்கறதுக்கு. இதில் வந்து இந்த ஃபுல்லாக இருக்குல்ல, இங்கே ஈக்குவலாக இருக்குங்களா, அதை வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும். இது 6:30 மணி கேண்டில், 6:30லேருந்து 10:30 வரையும் நடக்கும் இந்த கேண்டில். டே லோ ஸ்வீப் ஆகுது. உங்களுக்கு டே டைம் ஃப்ரேமில் ஐஆர்எலோ இஆர்எலோ இல்லைன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ ஸ்வீப் ஆனால் நீங்கள் அதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், மேனிபுலேஷனான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு பை மூமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்எல் கரெக்ட் ஆகிட்டு பை மூமெண்ட் கொடுக்குறதா ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறது நல்லது. அதுலேருந்து ஒன் ஹார்ஸ் வாங்க. டிடிஓ 9:30 ஓப்பன், தான் டிடிஓ 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் 5 மினிட்டா பார்ப்போம். எக்ஸாக்டா லோ ஸ்வீப் அடிச்சாச்சு. இங்க பாருங்க, இது வந்து எல்லார் மார்க்கெட்டா இருக்கு. அப்ப நீங்க எம்எஸ்எஸ் பார்க்கும்போது இங்க கொஞ்சம் உஷாரா பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம் இந்த மார்க்கெட் திருப்பி இவ்வளவு ஹை போயிட்டு உடச்சி டிஸ்கவுண்ட் அதெல்லாம் போகாது, நான் நடக்காது. என்ன நடக்கும், இங்க இருந்து நீங்க எடுத்துப்பீங்க. ஏன்னா நம்ம டே 5000 இருந்து போறோம், ஸோ ஸ்ட்ராங்கான என்ட்ரி செய்யலாம். ஓகே, அப்படி நீங்க பார்க்கும்போது இங்கதான் ஒரு எம்எஸ்எஸ் ஆச்சு. இந்த எஃப்இஜில மார்க்கெட்டு 130 145க்கு ட்ரிகர் ஆகுது. இங்கதான் நீங்க என்ட்ரி எடுக்க முடியும், எடுக்க இருந்தால். புரியுதுங்களா? அங்கிருந்து போயிட்டு திருப்பி ஃபுல்லா கன்சல்டேஷன், இந்த மார்க்கெட் மேல போகுது. அதுக்கிட்ட நம்ம 1 hour 4 hour ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் வருவோம். இங்க இன்னும் ஒரு கிளாரிட்டியா என்ட்ரி மிஸ் ஆனா 5 மினிட்ல கிடைக்கலான்னு பார்க்கலாம். 15 மினிட் ஒரு என்ட்ரி தான். உங்களுக்கு வேணும்னா திருப்பி நீங்க 5 மினிட் செக் பண்ணலாம். மிஸ் பண்ணும்போது என்ட்ரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 15 மினிட்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, அது என்ன கீழே இருக்க எஃப்இஜி நீங்க மார்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதான் 5 மினிட்டுக்கு வரேன், பிரேக்கரா இருக்குமா செக் பண்றதுக்காக. 5 மினிட்ல பிரேக்கர். இப்போ நீங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, பர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா எப்பவுமே கீழே இருக்க ஃபெராலி கேப் ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரேக்கர் வந்து ஃபெயிலே ஆகாது. இங்க இருக்கு பாருங்க, இங்க கீழே ஃபில்டு. தெரியுதுங்களா? இந்த ஃபெராலி கேப்பையும் ஃபில் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் அங்கே பிரேக்கர் ஃபார்ம் ஆகணும், பயங்கரமா இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். ஈசிடிபி இந்த ஐஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் சொல்றேன். ஒரு எல்டிஎஃப் டார்கெட் ஒன்று வைப்போம்ல, ஹெச்டிஎஃப் டார்கெட் ஒன்று, எல்டிஎஃப்ல ஒரு டார்கெட் ஒன்று வைங்க, ஹெச்டிஎஃப்ல ஒரு டார்கெட் ஒன்று வைங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ட்ரேட் பண்றதுக்கு. இந்த டார்கெட் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி இங்க தான் வரும் உங்களோட ஸ்டாப் லாஸ். ஒரு 4 hour நியர்லி. என்ட்ரி டைம் மதியானம் 1:55. லண்டன் செஷன்ல ஒரு என்ட்ரி ரீச் ஆகிறது நியூயார்க் ஸ்டார்டிங்ல தான் ஆகுது, 8:05 தான் ரீச் ஆகுது. ஓகே ஓகே, அதுக்கப்புறம்
நம்ம ஒரு 4 ஹவர்ஸ்லையும் ஒரு 1 ஹவர்ஸ் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன புரியுதான்னு சொல்லிட்டு. ஓகே, நான் எப்பவுமே ஒரு லண்டன் செஷன் முடியுது, ஒரு செஷன் முடிஞ்சதுன்னா 4 ஹவர் 1 ஹவர் போயிட்டு வரதான் நல்லது. ஏன்னா ஃபேராடி கேப் புதுசாக கிரியேட் ஆயிருக்காங்க, மார்க்கெட் ட்ரிகர் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்காக. இங்க பாருங்க லண்டன் எதுவும் புதுசாக கிரியேட் ஆகலை. again 1 hour ஆகும். ஓகே, இந்த 1 hourல இங்க ஒரு ஃபேராடி கேப் தெரியுதா? இந்த ஃபேராடி கேப் வந்து ட்ரிகரே ஆக மாட்டேங்குது. இந்த ஒரு கேண்டில் பாருங்க, இந்த 2 கேண்டில் பாருங்க, இந்த 3 கேண்டில் பாருங்க. ஒரு 2 கேண்டில் பார்த்த உடனே நம்ம யோசிக்கணும், இங்க ஃபேராடி கேப் ட்ரிகர் ஆகல, இப்போ மேபி இது எஸ்எம்டியா இருக்கலாமா, இப்படியே போயிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிங்க. புரியுதுங்களா? யாரோட கம்பேர் பண்ணணும்? எக்ஸ்ஏஜி யூஎஸ்டியோட கம்பேர் பண்ணணும். அதே 1 hour டைம் ஃப்ரேம் வைப்போம். இங்க ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, என்ன கேண்டில் 2:30 டியூஸ்டே மதியானம் 2:30 ஃபேராடி கேப் உள்ள கேண்டில் 1:30 மணி கேண்டில், 20ஆம் தேதி 1:30 மணி கேண்டில். இங்க அப்படியே பாருங்க, ஒரே விஷயம். 20th டேட்டு, இங்க என்ன டைம் இது? 1:30 ஆஃப்டர்நூன் 1:30 கேண்டில். ஓகே, இதான் ஆஃப்டர்நூன் 1:30 கேண்டில். இங்கேயும் ஃபில் ஆகல. சரி, அப்போ எஸ்எம்டி எதுவும் இல்லை, ரெண்டுமே ஃபில் ஆகல. இது என்னது? இது வந்து 3:30. அப்போ இங்க 3:30 பாருங்க, 3:30க்கு மேலதான் இருக்கு இந்த கேண்டில்ஸ். 3:30 லோ எடுக்கல, இங்க 3:30யோட லோ எடுத்திருக்கு. அதாவது 4:30க்கு கீழே 5:30 6:30 கேண்டில்லாம் வந்திருக்கா. இங்கே 4:30 கீழே. ஓகே, நோ எஸ்எம்டி, எஸ்எம்டி இல்லை, அதாவது ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த ஃபேராடி கேப் கோல்டுல ஃபில் ஆகல, இங்க எக்ஸ்ஐஜில ஃபில் ஆயிருந்ததுன்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடலாம், இங்க எஸ்எம்டி இருக்குன்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். அப்படி ட்ரை பண்ணுவோம் நான். அந்த மாதிரியும் எதுவும் இங்க பெருசா இல்லை, எஸ்எம்டி இல்லை. மினிட் போனோம் 4 hour 1 hour வந்ததுக்கு நமக்கு எதுவும் பெருசா கிடைக்கல கன்ஃபர்மேஷன்ன்ற பட்சத்துல. திருப்பி நம்ம இதுலயே பார்த்துக்கலாம், 15 மினிட் 5 மினிட் ஆனால் என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். சம்திங் ஒரு லோ மட்டும் எடுத்துருக்கானுங்க, 6:30 லோவை. நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அந்த மாதிரியான எஸ்எம்டி இருக்கா இல்லையான்னு. எஸ்எம்டி இல்லைன்னா நீங்க அங்க எடுக்கிறது ரிஸ்க் என்ட்ரி தான். ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணி வச்சதுனா நீங்க அங்க எடுக்கலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் ரீசன் பெருசாங்க பார்க்க முடியாது. சிக்ஸ் தேர்ட்டி லோ கரெக்டா இந்த 5:45 விக்கு கீழே 6:30 வந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. ஆமா, அதே மாதிரியே இருக்கு. நோ எஸ்எம்டி. மேபி இங்க கீழே இருந்து வேணா எஸ்எம்டி இருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஏஷியன்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க, பயங்கரமா இருக்கும். ஏஷியன் லோலாம் சூப்பரா இருக்கும். பாத்தீங்களா, இங்க லோவர் லோவா இருக்கு, இங்க லோவர் லோ. ஏஷியன் லோவை இங்க எடுத்தாச்சு 12:45. இங்க பாருங்க, ஏஷியன் லோவுக்கும் 12:45 மேலதான் இருக்கு, தெரியுதா? 12:30 12:45 மேலதான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இங்க என்ட்ரி எடுக்கலாம். இந்த 5 மினிட் தான் செக் பண்ணணும். இந்த மாதிரி லோ ஸ்வீப் ஆகிட்டு இங்க எஃப்இஜி தொடாமே இருக்குன்னா நீங்க 5 மினிட்ல செக் பண்ணுங்க, அதான் கீ பாயிண்ட். ஒன்றும் இல்லை, வேற எதனா கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு நம்ம கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம். இங்க வாங்க, இந்த 5 மினிட்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணுங்க, ஏன்னா இந்த லோ இன்னும் ஸ்வீப் ஆகல. ஓகே, இங்க இருந்து போகும்போது இந்த ஐ தாண்ட வரைக்கும் எம்எஸ்எஸ் பார்க்க முடியாது, ஏன்னா இது எல்லாரா இருக்கே, பாஸ்டா இருக்கே. போற வழியில ஒரே ஒரு ஐஓ எஃப்டி வச்சா எடுத்துக்கலாம் தாராளமா, இந்த மாதிரி எடுக்கலாம். அதுவும் ஒரே ரீசன், மேக்ரோ ஸ்டார்ட் ஆக போகுது தான் எடுக்கிறேன், வேற எந்த ரீசனும் கிடையாது. இதுதான் இந்த ப்ரீவியஸ் டேஸோட கன்சல்டேஷன் ஐஸ். இதை தாண்டி வேற எதனா எக்ஸ்ட்ரா டிபி வைக்கலாம், ஏன்னா அவனை ஃபர்ஸ்ட் டிபி ஆல்ரெடி விட்டு இது ஒன்று தானே மிச்சம் இருக்கு, வேற டிபி தாராளமாக வைக்கலாம். இங்க இருக்கு பாருங்க இந்த ஐஸ்லாம், 15 மினிட்ல போய் பார்க்கும்போது ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த தெரியுதுங்களா, இந்த 15 மினிட் ஐஸ். ஒன்று இங்க என்ட்ரி எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்க திருப்பி ரீ என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 3 hour 4 hour வந்தா கூட எக்ஸிட் ஆகலாம். நல்ல மொமெண்டம் கோல்ட் அதிகமா இருக்கு.
ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் ஒரு ஈக்குவலைஸ்லாம் உடைக்கும் போது மூவ்ஸ் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில். ஏன்னா ஒரு 2-3 நாள் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் மார்க்கெட் வந்து போகுதுன்னும் போது டியூஸ்டே வேற, உங்களுக்கு மண்டேவோடைய லோவை ஸ்வீப் அடிச்சுட்டு தான் கிரியேட் ஆச்சு டியூஸ்டே. புரியுதுங்களா? மண்டேவோட லோ இது, மண்டேவோட லோவை டியூஸ்டே ஸ்வீப் அடிச்சு கிரியேட் ஆனால் இன்ட்ராடே ப்ரொஃபைல் படி, வீக்லி ப்ரொஃபைல் படி லோ ஆஃப் த வீக், வீக்லி ப்ரொஃபைல் சொன்னாங்க இருக்குங்களா, டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் ப்ரொஃபைல் ஃபார்ம் ஆகும்போது நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பைஸ் இருந்தால் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். எல்லாமே பார்க்கும்போது எஸ்எம்பிஆர் ஹையர் லோ சப்போர்ட் ஆகுது, ஓகே தைரியமான எடுத்து தான் ஆகணும். இந்த லோ வரையும் நீங்கள் வைங்க, சாரி இந்த லோ வரைக்கும் சொல்கிறேன். டிபி ஃபர்ஸ்ட் டிபி வரைக்கும் எவ்வளோ ஆர்ஆர்? இது வரைக்கும் ஒரு 3.6 வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் இது வரைக்கும் சொல்கிறேன் நான். அப்புறம் இந்த டிபினா அவனுக்கு பாதி பாதி, இது ஒரு 3.5, இது ஒரு 3.5. உங்களுக்கு அது ரீச் ஆகலாம் ஏசின ஆயிருக்கு, டைம் ஆயிடுச்சு, மிட் நைட் ஒரு 12 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், இது வரைக்கும் போச்சுங்களா 7 hour உங்களுக்கு மேலே போனால், இங்கே போனால் 7 hour, அதுக்கு பதிலாக இங்கே ரீச் ஆனால் உங்களுக்கு 6.5 hour. அந்த 0.5 hourக்குலாம் வந்து நம்ம ஆசைப்படக்கூடாது. ஓவராலாக இங்கே ஒரு 6 hour இங்கேயே சுற்றிட்டே தான் இருந்தது மார்க்கெட், இதுக்குள்ளாரே 6 hourலேயே சுற்றுச்சு, அதுல நம்ம க்ளோஸ் பண்ணணும். இல்லை லக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் கொடுக்குறது, நம்ம 9:30 வரைக்குமே டைம் வந்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 hourலேயே க்ளோஸ் பண்ணிருக்கணும்னு சொல்ல வரேன் நான், புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இங்கே ப்ராஃபிட் பண்ணியாச்சு, இதுவே நல்ல ப்ராஃபிட் தான் இந்த இடத்துல சொல்கிறேன் நான். என்கிட்ட எடுத்தீங்களா, இதுவே 4 hour நல்ல ப்ராஃபிட். அங்கே ஒரு 6 hourனா 10 hour கிடைக்குது இல்லை, 2 நாளில் 10 hour நீங்கள் வந்து பண்ணும்போது நியர்லி 5% ப்ராஃபிட், 0.5% ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு ஹியூஜாக ப்ராஃபிட்ஸ் மேக் ஆகும். பேவுட்மே நல்ல பேவுட் தான் கிடைக்கும் அதில். ஸோ டியூஸ்டே ஒரு நல்ல டே, நம்ம எக்ஸ்பென்ஷன்ஸ் கொடுத்து ஐஐடிஎஃப்எம் டிபிஸ் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு. ஒன் டேல போய் பாருங்கள், நல்லா புல்லிஷாக இருக்கும் டியூஸ்டே. ஓகே, இது நம்மளுக்கு டிபி ஸ்பெண்டிங்கில் இருக்குது, இது ஒன்று இருக்குது, நம்ம இதே மார்க் பண்ணி வைப்போம். 4 hours அகைன். டியூஸ்டே கிரியேட் ஆன ஃபேர் வேலை கேப் ஜஸ்ட் மார்க் பண்ணி வைங்க, ஃபிகர் ஆகலன்னு அப்புறம் ஃபியூச்சரில் தெரியும். அடுத்தது இந்த கேண்டில் தேவையில்லை, இந்த கேண்டில் தேவையில்லை, இந்த கேண்டில் நம்மளுக்கு தேவையில்லை. என்ன இங்கே ஸ்வீப் ஆகுதுன்னா ஸ்வீப் ஆனாலும் நோட் பண்ணி வைக்கணும் கைஸ், நான் இம்பார்ட்டன்ட். இந்த சேனல் ஸ்வீப் ஆகும் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா ரிஜெக்ஷன் ஆயிருக்குல்ல, இது அதனால சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உள்ள 11:30 மணிக்கு பார்க்கும்போது இந்த 6 to 10 கேண்டில் முடிஞ்சு போயிருக்கும், முடிஞ்சு போய் இந்த மாதிரி நல்லா மேலே போய் நின்று இருக்கும். அந்த மாதிரி நின்னாலே உங்களுக்கு கன்சல்டேஷன் தான் வரும், அதான் ஒரு வெறுப்பான விஷயம். ஈஸியாக நம்ம கணிக்க முடியும் ஒரு 2-3 கேண்டில் கன்சல்டேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு. அதான் நம்ம இந்த டிஸ்கார்டில் கொடுத்துருப்போனே, கன்சல்டேஷன் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி நடுவில் போய் பாடி நின்றுச்சுன்னா நோட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி தான் இங்கே இருக்கா, கன்சல்டேட் பண்ணும். உங்களுக்கு 2-3 கேண்டில் கன்சல்டேட் ஆனாலும் அவ்வளோதான். நம்ம ட்ரேட் பண்ணுறது 4 hour, ஒரு நாளைக்கே நமக்கு 24 hours தான். 3-4 கேண்டில் போச்சு நம்ம என்ன பண்ணுறது, 6 கேண்டில் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு. ஒன் ஹவர்ஸ் இந்த ஃபேராடி கேப்லாம் எனக்கு யூஸே இல்லாமல் போயிடுச்சு. 6:30 அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மார்க்கெட்டு 11:30. இந்த இடத்துல சீரியஸாக சொல்கிறேன், எதுவுமே இல்லை, ஃபேராடி கப்பும் இல்லை, ஆர்டர் பிளாக் பிரேக்கப் பிளாக் எதுவுமே கிடையாது. நம்ம இங்கே பீரியரேஸே கிடையாது. நம்ம பிளைண்டாக இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டை நம்பி ஹையர் டைம் ஃப்ரேம் எந்த பீரியடும் மார்க் பண்ணாமல் ஜஸ்ட் 15 minute நம்பி மட்டுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே என்ட்ரி எடுத்தீங்கன்னா ட்ரெண்ட் பை தான், அது இல்லைன்னு சொல்ல டிபிஸும் மேலே நிறையவே இருக்கு. ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமோட பீரியடே எதுவுமே கிடையாதுன்றாங்க. அதெல்லாம் இல்லாமல் எடுக்கும் போது ரிஸ்க் தான், பயங்கர ரிஸ்க் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது ஒரு லோ டு ஹை நீங்கள் சூப்பர் ட்ராப் பண்ணலாம். மார்க்கெட்டிங் நியர்லி, அதாவது லண்டன்ல எதுவுமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. லண்டன்ல எதுவுமே கிடையாது 3 o'clock வரைக்கும். இது 5:45 கீழே அடிச்சு இறக்கலாம். இங்க இருந்து மேலே போகுது, இந்த மூணாவும் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ரேர். எல்லா மூவ்ஸுமே நம்ம போய் ட்ரை பண்ணிட்டு இருக்க முடியாது. போயிட்டு இங்கே 5 minute பார்க்கலாம். ஆனால் நம்ம ஷுவரா லைவ் மார்க்கெட்ல உள்ள என்ட்ரு ஆகுமான்னு கேட்டப்போ ஆக மாட்டோம். நான் என்ட்ரு ஆக மாட்டேன், 100% சொல்றேன், என்ட்ரு ஆக மாட்டேன். ஹையர் டைம் பீரியட் இல்லாமல் நான் லைவ் மார்க்கெட்ல எங்கேயும் என்ட்ரு ஆக மாட்டேன். இதில் போயிட்டு இது இன்னோஷன் ஃபேராடி கேப்பு, இது இன்னோஷன் ஃபேராடி கேப் நீங்கள் தொட்டுருக்கு எடுக்கிறேன், நோ என்ட்ரி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வெனஸ்டே வந்து என்ட்ரிஸ் கிடையாது. ஓகேங்களா, நல்லா தான் போயிருக்கு, அப்படியே வேஸ்டாக தான் போகுது ப்ராஃபிட்ஸ். ஹையர் டைம் ஃப்ரேமோட பீரியட் இல்லாமல் லோவர் டைம் ஃப்ரேம் நான் என்ட்ரி எடுத்து ரொம்ப யோசிப்பேன். ஐயன் ஒன் டே வாங்க,
இந்த ஒன் டே கூட எதுக்கு வந்து போறது, ஏன்னா ஐஆர்எல் கிரியேட் ஆகுமா, அந்த ஐஆர்ல போய் அகைன் மார்க்கெட் தொடுமாட்டதுக்காக வந்து போறது. இங்க இருக்கு பாத்தீங்களா, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே சேர்ந்து ஒரு ஐஆர்எல் டே டைம் ஃப்ரேம் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அதை டேஸ்ட் வந்து டேப் ஆகும்போது ஒன்று டேஸ்டே பை பார்க்கலாம், இல்லை ஃப்ரைடே நல்லா பை போயிருக்குல்ல, இதுதான் ரீசன். இதுல இருந்தா வந்து நம்ம டே டைம் ஃப்ரேம் வந்து போறதுக்கு ஒரே ரீசன். புரியுதுங்களா? இப்போ இந்த 4 ஹவரா தொடர்ந்து அவசியம் இல்லை, எனக்கு ஐஆர்எல் தொட்டான் அது போதும். எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க 6:30 மேல இருக்கு. அப்படியே சைட்ல வாங்க. இந்த பாடி வந்து டச், இந்த விக்லாம் வந்து ஏமாத்தோம். மார்க்கெட் எப்பவுமே விக்கலாம் டக்குன்னு எடுத்துறாரு, ஏமாத்தோம், ஃபேக் ஆகும். ஏன்னா பாடி டென்ஸ் ஸ்டோரி, விக் டஸ் த டேமேஜ். 6:30 to 10:30 அங்கே முடிஞ்சிருது இல்லை. கம்பல்சரி எனக்கு ஐஆர்எல் தொட்டா தான் எத்தனை தேவை எடுப்போம். அதான் நம்ம பார்க்கறது. டேல ஒரு ஐஆர்எல் இருந்தா அந்த ஐஆர்எல் தொடட்டுமே. இங்கதான் உங்களுக்கு எதுவுமே இல்லையே, ஃபுல்லா கன்சல்டேஷன் தானே. அப்போ அதெல்லாம் ஈக்குவல் லோஸா தானே இருக்கும். அந்த கன்சல்டேஷனோட ஈக்குவல் லோஸை எடுக்கிறதும் ஐஆர்எல் தொடர்றதும் ஒன்னா தானே இருக்கு. அப்போ எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகிட்டு பிஎஸ்எல் போறது உங்களுக்கு நல்ல செட்டப் தானே, தாராளமா நீங்க வெயிட் பண்ணலாமே. அது கலெக்ட் ஆகிறதுக்காக மார்க்கெட் செல் ஆகுதா, செல் எடுங்க, அந்த செல் எடுங்க, கவுண்டர் செல் எடுங்க. ஏன்னா நீங்க டே டைம் ஃப்ரேமுக்கு வந்து நீங்க பாக்குறீங்க மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்காக பாக்குறீங்க. அப்போ நீ கவுண்டர் என்ட்ரி எடுக்கிறது மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகாது. இதில் பாருங்க, ஆனால் கிடைக்கணும், பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பாருங்க. 11:30 ஸ்டார்ட் ஆகுது. பெருசாக தரவும் இல்லை. எஸ்எம்டி நான் இருக்கேன், செக் பண்ணணும். இதுவும் ஜாஸ்தியா ஸ்பைக் இருக்கு. இது வந்து 1 o'clock. இதில் பாருங்க 1 o'clock எங்க இருக்கு, நியர்லி இங்க இருக்கு 1 o'clock. ஓகே, எதுவுமே இல்லையா இங்க நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஜஸ்ட் 5 minute ஆனால் செக் பண்ணலாம். செல் ஆகுது, ஆனால் நமக்கு யாரும் என்ட்ரி வரணும். 5 minute ஆனால் என்ட்ரி இருக்கு. அது கூட எப்படின்னா, இங்க ஓவர் எக்ஸ்பேன்ஷன் எல்லார் மார்க்கெட் இந்த லோ எடுக்க வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஒரு லோவர் லோ மேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ உடனே இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா செல் மார்க்கெட்னா ஒரு லோவர் லோ ஒரு லோவரை வேணும் கன்ஃபர்மேஷனுக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ரீசனபிளா ஓகே ஆனால் ஒத்துக்கலாம். எஸ்எல் அடிச்சா கூட சரி ஒத்துக்கலாம். இது ஹை டு லோ, அகெயின் லோவர் ஐ, லோவர் லோ, திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் வித் லோவர் ஐ, ஃபெராலி கேப் இங்க எடுத்துக்கோங்க என்ட்ரி. அதுக்கப்புறம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பொறுமையாக தான் விடும். இங்கே தான் எல்லாரும் போயிருக்கு, அதனால பொறுமையாக தான் விடும். நீங்கள் உங்கள் என்ட்ரியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நேரம் இருக்கு. நியர்லி அது வந்து 11:30 தான் நீங்கள் உள்ளே வருவீங்களே. புரியுதுங்களா? இங்கே தான் உள்ளே வருவீங்களே. ஒரு லக்கு 11:30 உள்ளே வந்தோம். அங்கே மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா 12:15 வரைக்கும் நின்று இருக்கு. 45 மினிட்ஸ் நீங்கள் உள்ளே வந்து 15 மினிட் to 10 மினிட் போல அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு தாராளமாக இதுக்குள்ளாவே நீங்கள் என்ட்ரி எடுத்துடலாம் இங்கே. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ எனக்குலாம் எனக்கு டைம் ஆயிருக்கும் தெரியுமா. நாங்கள் 11:30 சார்ட்டை திறக்கிறேன், நான் பொறுமையாக கோல்டை பார்த்து முடிச்சுட்டு வரதுக்கு 10 நிமிஷம் ஆகிடும் நார்மலாகவே. ஓகேங்களா? ஒரு 11:45 நீங்கள் இருந்தீங்கன்னா எடுத்துட்டுங்க. அதான் அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேயே இருக்குல்ல, அதனால சொல்கிறேன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ரீடேப் போனாலுமே எடுக்கலாம். அங்கே திருப்பி ஒரு குட்டியாக ஒரு எஃப்ஜி கிரியேட் ஆகுது பாருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லெஃப்ட் சைடில் எல்லாரும் இருந்தாலே நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்க முடியாது, எஃப்ஜிஸை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். வந்து திருப்பி ஒரு சின்ன எஃப்ஜி அதுக்குள்ளார. ஸோ எடுத்துதான் ஆகணும் இந்த என்ட்ரி. ஏன்னா கீழே டே ஐஆர்எல் கன்ஃபார்மாக போகும்னு நம்மளோட எண்ணம். போய் தான் ஆகணும் மார்க்கெட். அது மாதிரி ஈக்குவலோலாம் விட்டுட்டு தான் பை தான் ஆகாது. அந்த மாதிரி பை ஆனாலும் எடுக்க மாட்டேன். ஈக்குவல் லோஸ் இருந்து ஒரு டேரக்டா ஈக்குவல் லோஸ் எடுக்காம பை ஆச்சுன்னா அந்த செட்டப்பை நம்ம நீங்க ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, வேண்டாம். நம்ம டே ஐஆர்ல இருந்து டார்கெட் பண்ணுங்க. அதே 10 hour பார்த்தாச்சு. டியூஸ்டே வெனஸ்டே தான் ட்ரேடு கிடையாது. திருப்பி இது ஒரு ட்ரேடு 12 மணில இருந்து 4:30 வரைக்கும் ஹோல்ட் பண்ணும். 4:30 மணி நேரம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதும். 6 hour கிடைக்குது. 6.4 hour கிடைக்குது. $7.2 ரிஸ்க், 7.2 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிறீங்க. எவ்வளவு ரிவார்டு இருக்கு? 46.4 பாயிண்ட் ரிவார்டு இருக்கு. அதை ரேஷியோல சொன்னா 6.4. கிளியர்? இப்போ ஐஆர் ரீச் ஆயிட்டோம் நம்ம, இனிமே நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் போயிடுச்சு, மார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐஆர் ஓகே.
ஓகே, இப்போ நியூயார்க்ல என்ன இருக்கான்னு பார்ப்போம். கஷ்டம் தான், ஏன்னா அவ்வளோ ஃபால் ஆயிருக்கு லண்டன்ல. திருப்பி நியூயார்க்ல என்ட்ரி தரதுலாம் கொஞ்சம் ரேர் தான். மார்க்கெட் 4:30 மணிக்கு ரீச் ஆச்சுங்களா, நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் ஆகணும், 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும். பார்ப்போம் என்ன இருக்கான்னு. ஏன்னா அன்னைக்கு கிளைம்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் நியூஸ் எல்லாமே இருக்கு. 6 மணிக்கா நியூஸ் எதுவும் பண்ணல பெருசா. திருப்பி 7:15 நியூஸ் பார்த்தீங்கன்னா, 7:15 நியூஸ் தான் அடிச்சு இறக்கிருக்கான். 7:15 7:30 7:15 நியூஸ் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் டாலருக்கு வீக்கா இருக்கு அப்படிதான் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். ஒரு டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஆமா, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. சூப்பர், கிரீன் கலர் வந்துச்சு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனா கோல்டு வீக் ஆகும். கோல்டு அடிச்சு இறக்கிருக்காங்க. நியூஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். பெருசா எதுவும் மூவ் இல்லை கைஸ். அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ டே டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்க. பை ஐஸ் எல்லாம் நம்ம மாதிரி லைட்டாக இருக்கும் மார்க்கெட் பார்க்க. ஏன்னா ஏஷியன் சாரி லண்டன் பை, இது ஏஷியன் பையா, அப்புறம் லண்டன் செல் இல்லை, நியூயார்க் கன்சல்டேட். அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நார்மலாக தான் இருக்கும் பார்க்க. நம்ம என்ன 5000 தொட்டாச்சு, அவ்வளோதான் சந்தோஷம். தேர்ஸ்டே நியூயார்க் முடியும் போது 5000 தொட்டுட்டு முடிஞ்சிருச்சா, அப்போ நம்ம ஃப்ரைடே பை பார்க்க தப்பே கிடையாது இல்லை, அது போதும்னு சொல்ல வரேன் நான். உங்களுக்கு டியூஸ்டே ஒரு என்ட்ரி, எப்படி என்ட்ரி 5000 கிடையாது, மண்டேவோட லோ ஸ்வீப் ஆச்சு, அதனால பார்த்து எடுத்தோம். வீக்லி ப்ரொஃபைல் படி டியூஸ்டே அப்படி வருமானு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே செல் எடுத்ததுக்கான ஒரே ரீசன், மார்க்கெட் நம்மளுக்கு 5000 தொடர்ந்து செல் ஆகி தானே வந்தாகணும், அதை கொஞ்சம் பார்த்து கன்ஃபர்மேஷன் ரிஸ்க் எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. தேர்ஸ்டே நம்மளுக்கு 5000 வந்து நின்ன உடனே நம்ம என்ன பார்ப்போம், ஃப்ரைடே பை ஆகும்னு எதிர்பார்ப்போம். ஒன்று கன்சல்டேட் ஆயிடும், அஸ் யூஷுவல் ஃப்ரைடேஸாக கன்சல்டேட் ஆயிடும். நீங்க நல்லா பை பண்ணி முடிச்சிருக்கோம். அது ஏன் உங்களுக்கு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த 3 நாளுமே நல்ல ட்ரேடிங் கிடைச்சிருச்சுன்னா ஃப்ரைடே நார்மலா இருக்கும். அது எதனா ஒரு நாள் கிடைக்கலன்னா ஃப்ரைடே நல்லா இருக்கும். இது கோல்டு பொறுத்த வரையும் தான் நான் பார்ப்பேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா, ஐசிடியான்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் என்னோட பர்சனலாக இதை நான் மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். இப்போ டியூஸ்டே நல்லா இருந்தது. வெனஸ்டே தேர்ஸ்டே பேச மூவ் இல்லை ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஓகேங்களா, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்னா அந்த 4 ஹவர்ஸ்ல சொல்றேன். நீங்க டியூஸ்டே இந்த மாதிரி வெனஸ்டே தேர்ஸ்டே எதுவும் கிடையாது. அப்போ ஃப்ரைடே எதிர்பார்க்கலாம். எஸ்எம்பில அவங்க என்ன இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ரீச் ஆயிருக்கேன் அதனால சொல்றேன். இதான் தேர்ஸ்டே 6:30 மணி, சரி 4:30 மணி கேண்டில் ஆஃப்டர்நூன் ஈவினிங். இங்கே 4:30 மணி. ஓகே, இதே எஸ்எம்பி தான் கைஸ். 4:30 மணிக்கும் 7:30 மணிக்கும் லோவர்ல இருக்கு. அப்படியே வாங்க, இதுல 4:30யும் மிச்சதும் எல்லாம் மேலதான் இருக்கு. 1000 இருக்கு. அது நம்ம போய் சில்வர் ட்ரேட் பண்ணலாமா? நான் வேணாம், சில்வர் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகே, சில்வர் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ட்ரேட்லாம் பண்ண மாட்டோம்னா பண்ணலாம், அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து அது பெருசா மொமெண்டம் இருக்காதுன்னு சொல்லி விட்டுரும். ஏஷியனே தூக்கிட்டாங்க, ஏஷியனே தூக்கிட்டா உங்களுக்கு மூவே இருக்காது லண்டன்ல. ஓகே, வில் செக். இங்கதான் நான் என்ன பண்ணியிருந்தேன் ஃப்ரைடே, இந்த ஃபீஜியாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். இல்லை மேலே இருக்க ஃபீஜியாவது வரும், மேலே மட்டுமே வந்தது, இது மட்டுமே வந்துருச்சு. அப்போ இங்கே நம்ம தான் செக் பண்ணணும். இது மாதிரி தான் பண்ணுவானுங்க. இதுதான் மெயினே. இந்த ஃபீஜி வரும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபீஜில இருந்தே 5 மினிட் வச்சுட்டு போயிடும். இது யார் செக் பண்ணணும்? நாம தான் செக் பண்ணணும். பொறுமையாக நோட் பண்ணுங்க. விருப்பம் இருக்கும். நல்ல கன்சல்டேஷனு. அப்படியே எம்எஸ்எஸ் போச்சு. திருப்பி உள்ள வந்தது 7:30 மணிக்கு தான். இந்த என்ட்ரிக்கு தான் வந்தது. அதாவது ரீடிஸ்ட்ரிபியூஷன் இங்கே தான் கிடைச்சிது. ரொம்ப அப்படியே பொறுமையா ஃப்ரைடே நைட் ஆயிடுச்சு. அங்கே எடுத்ததுக்கு ஒரே ரீசன், மேக்ரோஸ் வரும் 7 o'clock மேலே, அதனால எடுத்தது. இங்கே இந்த 7:05 வந்தாலும் திருப்பி பாருங்க, மேக்ரோ வரும்போது அதை ஒரு வாட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு போறான். ஏன்னா அப்பதான் எல்லாம் வெளியே வந்துருவாங்க, அதை பார்த்துட்டு பயந்துருவாங்க, ஐயோ அவ்வளோதான் செல்லு அப்படின்னு சொல்லிட்டு. லோ டு ஹை. ஓகே, 0.5 கீழே இருக்கக்கூடிய ஒரே ஃபெரலி கேப். இங்க என்ட்ரு ஆகிறவங்க 2வது வாட்டி மேக்ரோட வரும்போது என்ட்ரு ஆகிடலாம். அவ்வளோதான். ஏதோ ஒரு 1.2 சாரி 2 hour ரீச் ஆகவே மணி 10:55 கிட்ட ஆயிருக்கு. உட்காந்து தான் ஆகணும் 2 hour. டியூஸ்டே ஒரு நல்ல என்ட்ரி. ஓகே,
பயங்கரமான என்ட்ரி 10 hour இருக்கு. அகெயின் தேர்ஸ்டே பயங்கரமான செல் என்ட்ரி 6.4 hour 16 hour வச்சுக்கோங்க. இங்க ஒரு 18 hour இந்த வீக்ல 3 நாள் ட்ரேட் இருந்தது. டியூஸ்டே ட்ரேட் இருந்தது, தேர்ஸ்டே ட்ரேட் இருந்தது, ஃப்ரைடே ட்ரேட் இருந்தது. அவ்வளவுதான். இந்த 3 நாள் ட்ரேட்ல டியூஸ்டே மட்டும் 2 ட்ரேட், லண்டன்ல 1, நியூயார்க்ல 1. அடுத்தது மிச்சதெல்லாம் 1 மொத்தம் 4 ட்ரேட். அவ்வளவுதான். சரிங்களா? நம்பர் ஆஃப் டேஸ்னா 3, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்னா 4. மொத்தமா உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சது அரௌண்ட் ஒரு 18 hour கிட்ட கவர் ஆயிருக்கு. ஓகே, 18 hour நீங்க 1% டிஸ்கவுண்ட் 18%. நம்ம 0.5 அக்கௌண்டபிளா பார்க்கும்போது 9% கிடைச்சிருக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அது கம்ப்ளீட் ஆயிருக்கும். இல்ல பேவுட் இருக்கவங்க ஒரு 9% ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. இதையும் நீங்க ஒரு ப்ராஃபிட் பாக்குறீங்க அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது, நான் 4 ட்ரேட்மே எடுத்துட்டு போனோம், சரி ஒரு 3 ட்ரேட் எடுத்துக்கலாம். என்ன கேட்டா எடுத்துருக்கலாம் 4 ட்ரேட் மேல. எப்படி சொல்றது, எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்தா வருது. ஒன்னும் கன்ஃபியூஷன் ஆயிட்டு 10-15 ட்ரேட் ஒன்றும் கிடைக்கல. கிடைக்கிறது 1-2 ட்ரேட் தான் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கரெக்டா கன்வெர்ட் ஆகுது. அதையும் நம்ம மிஸ் பண்ணா நம்ம என்னதான் பண்றது ட்ரேடிங்ல? புரியுதுங்களா? ஸோ நீங்க எடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஹையர் டைம் ஃப்ரேம் 4 hour 1 hour மார்க் பண்ணி வச்சுட்டு கம்மன் உட்கார வேண்டியது தான். லிக்விடிட்டி மார்க் பண்ணி வச்சு ட்ரேட் மேன் செக்லிஸ்ட் நம்ம தானே பார்த்தோம். டெஸ்டினேஷன் எங்க ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிடுவோம், அதுக்கு தான் ஃபீட் ஏரியா மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிபியை மார்க் பண்றோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்றோம். அப்பதான் மார்க்கெட் மேல போகுது, இந்த டிபி வரைக்கும் போகுது அப்படின்ற 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு எந்த பீரியட் எடுத்து போகுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதை நம்ம 1 hour 4 hourல ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ன்றதுனால. ஸோ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். கில் ஜோன் மேக்ரோஸும் முக்கியமா கில் ஜோன் பார்க்குறோம், அந்த மேக்ரோஸும் முக்கியமா பார்க்குறோம், நோட் பண்றோம். இந்த மாதிரிலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் நம்ம கோல் ட்ரேட் பிளான். தேங்க்யூ வைஸ்.